வெல்கம் டு மை வேர்ல்ட். டிமார்ட் பற்றி போன ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, டிமார்ட் மாதிரி ஷாப் வந்த பிறகு தான் தெரியுது மற்ற கடைகளில் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்கன்னு. மற்ற கடைகளில் எவ்வளோ ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, டிமார்ட் வந்து ஒரு பொருள் வாங்குகிற அளவுக்கு மற்ற கடைகளில் அந்த அளவுக்கு கம்மியான ப்ரைஸில் வாங்கி விற்கிறது கிடையாது. டிமார்ட்டில் அதிக பொருள் வாங்குகிறாங்க. அதனால் வந்து வாங்குகிற இடத்துல அவங்களுக்கு வந்து ரேட் இவ்வளோ பொருள் வாங்குறாங்களேன்றதுனால ரொம்ப ரேட் கம்மியாக கொடுக்குறாங்க. அதனால் அவங்க லாபத்தை வந்து மற்ற கடைகளில் இருக்கிறத விட கம்மி விலைக்கு விற்கிறாங்க. இதுவே மற்ற கடைகளில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் பொருள் வாங்க முடியும். அந்த கடைகளால் கெப்பாசிட்டிக்கு கொஞ்சம் பொருள் வாங்க முடியும். அவங்க வாங்குகிற விலையை விட கூடுதலாக விலை வச்சு நமக்கு விற்பாங்க. அதனால டிமார்ட்டில் விற்கிற அளவுக்கு ப்ரைஸை வந்து மற்ற கடைங்க ப்ராஃபிட் வச்சு விற்கிறாங்கன்றது கிடையவே கிடையாது. டிமார்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்குறீங்கன்றது தான் விஷயம். அவங்க நிறைய பொருள் விற்கிறதுனால நீங்கள் நிறைய பொருளை எடுத்து போடும்போது ஒவ்வொரு பொருள்லேருந்து சின்ன சின்ன லாபம் கிடைக்கிறதுனால கடை அவங்களுக்கு நஷ்டத்தில் போக வாய்ப்பே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் போடுற டிமார்ட் வீடியோவில் அந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸை தான் ரொம்ப மிகைப்படுத்தி போடுறாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. அது ஆஃப்டர் ஒரு பிளாஸ்டிக் குப்பை மண்ணில் போட்டால் மக்க கூட மக்காது. அதை போயிட்டு விலை கம்மியாக கொடுக்குறாங்க, அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த குப்பையை போயிட்டு ஏன் அப்படி ப்ரமோட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்ட்டு பிளாஸ்டிக்கை வாங்குறதுலாம் ரொம்ப பெருமையான விஷயமே கிடையாது. இதுக்காக நான் டிமார்ட்க்கு அகெயின்ஸ்டாக சொல்கிறேன்னு கிடையாது. எந்த கடையில் வாங்குறதா இருந்தாலும் நம்மளோட தேவைக்கு வாங்குறது கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம பார்க்குறதெல்லாம் ஆசைப்பட்டுட்டு ட்ராலி ஃபுல்லாக நிரப்பிட்டு அங்கே ஃப்ரீயாக ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது. அவ்வளோ ட்ராலி ஃபுல்லாக நிரப்பிட்டு நம்ம ஏன் அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வாங்குறோன்றது தான் தெரியல. டிமார்ட் போனால் தேவையானது வாங்குங்க. உங்களால் தேவையானது மட்டும் வாங்க முடியாதுன்னா பக்கத்தில் அண்ணாச்சி கடைக்கே போய் வாங்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ செலவு மிச்சமாகும். இது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை. இது என்னோடய சொந்த அனுபவத்தில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இதை ஷேர் பண்ணுறேன். உங்களோட கருத்து இதில் வேறவா கூட இருக்கலாம். அது என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன்.